3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதோடு கூட ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கிறது. என்னமாய் முடியும் என்ற ஒரு கேள்வி நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கேள்விக்கு ஒரு முழுமையான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிதான் இருக்கிறோம். நாம் முழுமையான ஒரு பதிலை பெற்றுக்கொண்டால் தேவனை தேடுவதிலே நாம் நாட்டம் கொள்ள மாட்டோம். என்னமாய் முடியும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது, என்னமாய் முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், ரூத்தினுடைய சம்பவத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தை குறித்து அங்கே பார்க்கும் பொழுது, அப்போது அவள், என் மகனே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட என்னமாய் முடியும் அந்த பிரச்சனை, இந்த காரியம் என்னமாய் முடியும், என் எதிர்காலம் என்னமாய் முடியும், என் பிள்ளையின் காரியம் என்னமாய் முடியும், என் கணவனின் காரியம் என்னமாய் முடியும் என்ற ஒரு கேள்வியோடு தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா, என்னமாய் முடியும், ஒரு குழப்பத்தோடு இருக்கிறோம். அதுபோல்தான் இங்கே ரூத்தின் வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தன் ஜனத்தை விட்டு வந்து விட்டால், தன் தேசத்தை விட்டு வந்து விட்டால், கணவனை இழந்து விட்ட ரூத்தின் வாழ்க்கையில் கேள்வியோடு கூட வருகிறார். அப்படி கேள்வியோடு வரும்போதுதான் அவள் மாமியாரை நழுவி சொல்லுகிறார், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வாய். இங்கே பார்க்கிறோம், ஒன்று என்னமாய் முடியும், இரண்டாவது என் நியாயம் எட்டாமல் போயிற்றோ என்ற ஒரு கேள்வியை இங்கே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்க நமக்குள்ளாக கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. என் குடும்பத்தின் நிலைமை என்னமாய் முடியும், என் காரியம் எட்டவில்லையோ, என் நியாயம் தேவ சமூகத்தில் எட்டாமல் போயிற்றோ என்ற கேள்வியோடு தான் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் ஆராதிக்கிற விதங்கள் பார்க்கும்போது உண்மையாய் ஆராதிப்பது போல ஆராதிக்கின்றோம். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி இருக்கிறது, இந்த காரியம் என்னமா முடியும், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது முடியுமா, என் நியாயம் தேவ சமூகத்தில் எட்டவில்லையா, தேவனை தேடி தேடி வந்தேனே, தேவனுக்காக நியாயத்தோடு வாழ்ந்தேனே, என் நியாயம் எட்டவில்லையா, ஆண்டவருக்காக அல்லவா என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், ஆண்டவர் சமூகத்தை தேடி வருகிறேனே, இந்த காரியம் என்னமாய் முடியும், என் நியாயம் அவர் சமூகத்தில் எட்டவில்லையோ என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் தேவ சமூகத்துக்கு தேவ ஜனங்கள் வருகிறார்கள். ஒரு முழுமையை யாரும் பெறவில்லை. பெற்றுக்கொண்டால் தேவனை முழுமையை தேட முடியாது. கேள்வியோடு தான் வருகிறோம். ரூத்தின் வாழ்க்கை ஒரு கேள்வி, என்னமாய் முடியும் என்று சொல்லி ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, என் நியாயம் தேவ சமூகத்தில் எட்டாமல் போயிற்றோ. என் நியாயத்துக்கு தேவன் தெரியாதா, தேவனை நான் நோக்கி பார்க்கிறேனே, இந்த நியாயம் தேவனுக்கு தெரியவில்லை என்று சொல்லி நமக்குள் ஒரு கேள்வி எழுப்புகிறது. இன்னொரு கேள்வியை நாம் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி பார்க்க ஒரு கேள்வி. இந்த காரியம் என்னமாய் முடியும், என் நியாயம் தேவ சமூகத்தில் எட்டவில்லையோ, இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கேள்விதான். இன்றைக்கு முழுமையான பதிலை நாம் பெறவில்லை. கேள்வியோடு தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம்.
ஆனால் நாம் கேட்கிற கேள்விக்கு விடை தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் யார் என்று அறிந்து கொண்டால் தானே அந்த விடையை பெறுவதற்கு காத்திருக்க முடியும். அங்கே நகோமி சொல்கிறார், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு, அறிய மட்டும் பொறுத்திரு. இந்த காரியத்தை முடிக்காமல் அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், இளைப்பாற மாட்டான். நம் வாழ்க்கையில் கேள்வியோடு வருகிறோம், பதில் இங்கே உண்டு. ஆனால் பதிலை பெறுவதற்குரிய அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. பெறுவதற்குரிய தேவனை அறியாதபடியினாலே கேள்வியாக தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. அறிந்தோம் என்று சொன்னால் ஆராதனை அர்த்தமுள்ளதாய் இருக்கும். தேவனை அறிந்தோம் என்று சொன்னால் துதி உண்மையாய் இருக்கும், தேடுதல் கருத்தாய் இருக்கும். ஆனால் நம் வாழ்க்கை கேள்வியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர பதில் இங்கே இருக்கிறது. தேவ சமூகத்தில் பதில் இருக்கிறது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. ஆராதிக்கிற ஆராதனை வீணானதோ, மற்ற காரியங்களுக்கு போகிறவே அது வீணானது. அது வெறுப்பை கொடுக்கும், அது உன் வாழ்க்கையிலே தடுமாற்றத்தை கொடுக்கும், அது உன் வாழ்க்கையிலே வேதனை கொடுக்கும். தேவ சமூகத்தில் வருகிற ஒரு வாழ்க்கையில் அவன் சமூகத்தில் கேள்வியோடு வருகிறோம் அல்லவா, இங்குதான் பதில் உண்டு. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. உன் நியாயம் தேவ சமூகத்தில் எட்டப்படும். உயிருள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், புரிந்து கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு கேள்வியோடு இருக்கிறோம், பதில் இன்னும் பெற முடியவில்லை. ஆனால் பதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரூத் புத்தகத்தை வாசிக்கும் போது மறுபடியும் 3:18 வாசிப்போம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு எந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இந்த காரியத்தை முடிக்கும் முன் என்ன செய்ய மாட்டான், இளைப்பாற மாட்டான். அவன் தன்மை என்ன, இளைப்பாற மாட்டான். ஏசாயா 40 அதிகாரம் 28 வாசம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அங்கே போவாசை சொல்லப்படி இளைப்பாற மாட்டான். இங்கே தேவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமா, இந்த காரியம் என்னமாய் முடியும்? அவர் சோர்ந்து போனாரா? அவர் இளைப்படைந்து விட்டாரா? பதில் பெறாமல் இருப்பதற்கு அவர் சோர்ந்து போவதும் இல்லை. தேவனை புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆராதிக்க வந்திருக்கிற நான் தெய்வத்தை புரியாமல் ஆராதிப்பேன் சொன்னால் என்னை விட அவளையான ஒருவரும் யாரும் இருக்க முடியாது. ரூத்தின் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது? என்ன காரியம் நடந்த அவர் வாழ்க்கையில்? அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அவர் யார்? சோர்ந்து போகிறவரும் இல்லை, இளைப்படைகிறவரும் இல்லை. அவருடைய வல்லமை என்னென்று சொல்லி பார்க்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தருக்கு. பூமியின் கடையாந்தரம் என்றால் என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் சிருஷ்டித்தவர். நாம் ஒரு வேலையை செய்து விட்டால் சோர்ந்து விடுகிறோம், இளைப்பவன் தயாரானது. அவரோ பூமியின் கடையாந்தரத்தை உண்டாக்கின போதிலும் கூட அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சங்கீதம் 121:4 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதை அறியாயோ? இதை கேள்விப்பட்டது இல்லையோ? கேட்டதில்லையோ? அவர் சோர்ந்து போகிறவரும் அல்ல, இளைப்படைகிறவரும் அல்ல, அவர் உறங்குகிறவரும் அல்ல. கேட்டிருக்கிறவே பதில் பெறவில்லையே. என்னமாய் முடியும்? எல்லாம் சுகமாய் முடியும், எல்லாம் சந்தோஷமாய் முடியும், சுகமாய் முடியும். 38 வருஷம் மனுஷனுடைய அந்த முடிவு என்னமாய் இருந்தது? எழுந்து நடந்தாரே. பார்வையற்றவனாக ஆலயத்தின் வாசலிலே ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருந்தானே, அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்னமாய் இருந்தது? அவன் எழுந்து நடந்தாரே. அவருடைய கண்கள் பார்வை அடைந்தது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தேவ ஜனங்களாய் நாம் என்னமாய் முடியும் என்ற கேள்வியோடு இருக்கிறோம். பதிலை இன்னும் நாம் தெளிவாய் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் இவர் யார்? இவர் ஒன்று அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல, இரண்டாவது இளைப்படைவதெல்லாம் இருக்கிறது. நம்ம மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தேவனை பார்க்க தான் பலம் அடைவோம். தேவனை உணராம வாழ்ந்துகிட்டே இருக்கிற வாழ்க்கையில் உலகம் உறவு இதிலேயே காலத்தை ஓட்டிக்கிட்டு போயிருக்கிற வாழ்க்கையில் அதனுடைய முடிவை ஒரு நாள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையினுடைய முடிவு என்பது ஒரு நாள் நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
இவருக்காய் வாழ்ந்தவர்கள், இவருக்காக ஓடினவர்கள், இவருக்காக வாழ்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள். தெரிந்த ஒரு அருமையான குடும்பத்தின் சகோதரர், எனக்குரிய ஒரு 25 ஆண்டுகளா எனக்கு நன்றாய் பழக்கம். ஆதி நாட்களிலேயே அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் கிடையாது. ஆனாலும் கூட அவர் குடும்பத்தில் வாரந்தோறும் ஊழியத்தை செய்வார். அன்னைக்கு ஊழியர்களை எடுத்து கனப்படுத்துவார். அப்படியெல்லாம் அவர் செய்து 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 இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மேன்மையாக இருக்கிறார். தெரியுமா? மேன்மையாக இருக்கிறார். காரணம் என்ன? அவருக்காக அவர்கள் செய்த காரியங்கள், தேவனுக்காக அவர்கள் செய்த காரியங்கள். அதனால் இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியம் வீணாய் போய்விடாது. தெரிஞ்சு வீணா போய்விடாது. எதற்கு நான் தேவனை தொடர்ந்து ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன்? என் ஓட்டம் வீணாய் போகாது. நான் தேவனுக்காக செய்கிற செயல்கள் வீணாய் போகாது. அர்த்தமற்ற காரியமாய் செய்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் யாராய் இருக்கிறார்? பூமியில் கடையாளத்தை உண்டாக்கினவர் அனாதி தேவன். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பதும் இல்லை. என் தாய் தகப்பன் மரித்து போகலாம், முடிந்து போனது. என் தேவனோ சோர்ந்து போகிறவரும் அல்ல, இளைப்படைகிறவரும் அல்ல, உறங்குகிறவரும் அல்ல, தூங்குகிறவரும் அல்ல. தெளிவாய் ஆராதிக்கிறேன். என் நம்பிக்கைக்கு பலன் என்று ஆராதிக்கிறேன். மரண பொருந்தி தேவனுக்கு இருக்க முடியும் என்று ஆராதிக்கின்றேன். அவர் நடத்துவார் என்று ஆராதிக்கின்ற காரணம் என்ன? அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. அவர் என்ன வராது? தயார் இணைப்பு வராது. என்ன வராது? புரிந்து கொள்ளுங்கள். கேள்வியோடு வாழுகிறோம். என் நியாயம் எட்டவில்லையா? ஆண்டவரை தேடி தேடி பாடி ஆண்டவருக்காக ஓடி வந்து என் நியாயம் எட்டவில்லையோ? என்னமாய் முடியும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேனே. யோசிக்க வேண்டாம். தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். காரணம் என்ன? இளைப்பவர் கிட்ட கிடையாது. இளைத்தவரோ மோசேயிடத்தில் சொல்கிறான், இருக்கிறவராகவே இருக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். புரிந்து கொள்ளுங்கள். புரியாம ஆராதிக்கிறது நம்ம தெய்வத்தை. அதை விட தேவனை ஆராதிக்காமல் இருந்து விடலாம். புரிந்து நாம் உண்மையாய் ஆராதிக்க விட்டால் அதனுடைய பலனை பெற்றுக் கொள்கிற ஒரு நாள் தெரியுமா? உலக மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கை தான் பிரச்சனை அதிகமாய் வரும். புரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டா மறந்துடலாம், பின்மாற்றமாக கூட போயிடலாம். தேவனை அறிந்த ஜனங்கள் அவர் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல, இளைப்படைகிறவர் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? இதை நீ அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதுங்க. இதை நீ அறியாயோ? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. இதை அறியாயோ? எதை அறியாயோ? அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அறிஞ்சோமா அறியலையே? அறிந்தா அவருக்கு ஏற்ற கனத்தை கொடுப்பாங்க, அறிந்தா அவருக்கு ஏற்ற மதிப்பு கொடுப்போம். நம்ம தெரியுங்களா? அறியாம இருப்பதனால தான் நம்ம வாழ்க்கை ஏதோ ஆராதிக்கிறோம், எப்படியோ ஆராதிக்கிறோம், மனம் போனபடி ஆராதிக்கிறோம். ஒழுங்கு கிடையாது, உண்மை கிடையாது. யோசிச்சு பாருங்க, எப்படியோ ஆராதிக்கிறோம். உலக ரீதியான காரியம்லாம் பாருங்க, எவ்வளவு அதுக்கு ஒரு கருத்து வச்சு பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. நம்முடைய தேவனை குறித்து எனக்கு ஒரு பெரிய கூட்டம் அவசியம் கிடையாது. நான் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறேன். காரணம் என்ன? என் தேவன் சோர்ந்து போகிறவரும் அல்ல, இளைப்படைகிறவரும் அல்ல. அதனால் நம் வாழ்க்கையில் இதை அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? ஆபிரகாம் சோர்ந்து விட்டார், சாராள் சோர்ந்து விட்டார். ஆனால் தேவன் சோர்ந்தாரா? ஆபிரகாமுக்கும் சாராள் இளைப்படைந்து விட்டார்கள், கர்ப்பம் செத்து போய் விட்டதே. ஆனால் முடிவில் என்ன நடந்தது? ஈசாக்கு என்கிற ஒரு மகனை தேவன் கொடுத்தாரே. இதை அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆபிரகாம் யாராய் கேட்டிருக்கிறோம்? விசுவாசிகளுக்கு தகப்பனாய் கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஆபிரகாம் சந்ததியில்தானே இஸ்ரவேலுக்கு ஒரு தேசம் பிறந்தது. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து பிறந்தா? ஆபிரகாமுடைய சந்ததியில் தாமே. ஆபிரகாமின் சந்ததியும் தாவீதுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? அதனால் இதை கேட்டதில்லையோ? கேட்டமா இல்லைங்களா? எவ்வளவு முறை கேட்டிருக்கிறோம், ஆனாலும் கேள்வியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழப்பத்தோடு வாழ்கிறோம், கலக்கத்தோடு வாழ்கிறோம், நடுக்கத்தோடு வாழ்கிறோம். நடுக்கம்
இந்த வியாதி நடுக்கம் அனைவருக்கு இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 62 அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். ஜீசஸ். ஏசாயா 62 1ஆம் வசனம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஒன்று, உறங்காதவர்; இரண்டாவது, தூங்காதவர்; மூன்றாவது, சோர்வடையாதவர்; நான்காவது, இளைப்படையாதவர். இங்க யாரா இருக்கிறார்? அமராமலும். அமராதவர் அது அமராமலும் இருக்கு. உட்காரவே மாட்டார். என்ன பண்ண மாட்டாங்க? நம்ம என்ன பண்றோம்? உட்கார எடுத்துக்கிறோம். யார் என்று பார்க்கிறோம்? அமராமலும் இருப்பேன். யாரவர்? உறங்காதவர் அவர், தூங்காதவர், சோர்ந்து போகாதவர், இளைப்படையாதவர். இங்கு ஐந்தாவது ஒன்றை பார்க்கிறோம். யாரா இருக்கிறார்? அமராதவர். உட்காரவே மாட்டார். என்ன பண்ண மாட்டாங்க? யாரா வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? கையை ஓடுறாங்க, உட்காரவே மாட்டேன் பண்ண மாட்டாங்க. ஐயோ அதை வாங்க இதை வாங்க, உட்காரவே என்ன பண்ண மாட்டோம்? அமராமலும் இருக்கத்தக்கதான தெய்வத்தை வழிபடுவோம். இதை அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? வேதத்தை வாசிக்கத்தான் அவரை அறிய முடியும். அவர் யார் என்பதை கேட்க முடியும். இங்க என்னவென்று பார்க்கிறோம்? அவரை அமராமல் இருக்கிறார். எதற்காக அமராமல் இருக்கிறாராம்? சியோனின் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போல அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருக்கும். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்து இந்த காரியத்தை முடிக்கும் முன் என்ன பண்ண மாட்டான்? இளைப்பாற மாட்டான சொல்லமாக உங்கள் வாழ்க்கையிலே அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக உங்கள் நீதி பிரகாசத்தை போலவும் உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும். உங்களை உயர்த்துறவர்கள் அவர் உட்கார மாட்டார். ஆமென் சொல்லுவோம். நம்ம தான் உட்காரணும். நம்ம நினைச்சுக்கணும் அவர் உட்காந்துக்கிறார். என்ன பண்ணாருங்க? ஒரு சில உட்காந்துருக்கு தெய்வத்துக்கு பதில் பாருங்க. ஒரு உட்காந்துருக்கார். என்ன பண்றாரு? ஒரு சில அப்படியே சாயனா பண்ணுவாங்க. அதுக்காக பார்க்கறது இல்லைங்களா? அவர் யார் கிடையாதுங்க. தூங்கவும் மாட்டாரு, உறங்கவும் மாட்டாரு, சோர்வும் கிடையாது, இளைப்பும் கிடையாது. நீங்க பாதல பண்ண மாட்டாருங்க, உட்கார விட மாட்டாரு. ஆமென் சொல்லுங்கல்ல. இது மாதிரி தெய்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப சராசரி மனுஷனை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் யார்? வேதம் எவ்வளவு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனின் நிமித்தமும். சியோன் யாருங்க? தேவனுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற நகரம். அது நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயம். சியோனை குறித்து அவர் சொல்லவில்லை. சியோன் என்று சொல்லும்போது யாரை சொல்லுகிறார்? நம்மை சொல்லுகிறார். சியோனை நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் என்ன செய்ய மாட்டேன்? மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்பட மட்டும். உயர்த்துற வரைக்கும் உட்கார மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் அவர் உட்கார்ந்து இடமே கிடையாது. தூங்க மாட்டாரு, உட்கார மாட்டாரு. கேட்டா அவர் கற்பனை போல இருக்கு. இதுதான் உண்மை. இது கற்பனை அல்ல, இது கட்டுக்கதை அல்ல, இது புராணம் அல்ல, இது உண்மை. வானமும் பூமியும் கொண்டு போனாலும் வார்த்தை ஒளியாது. உண்மை. நாம் இருப்பது பொய், நாம் வாழ்வது ஒரு மாயை. கையில் இருக்கிற வேதம் சத்தியவேதாகமும் உண்மை. இது எவ்வளவு பெரிய தேவை. நம்ம என்ன பண்ணுங்க? தூக்கம் வரும், உறக்கம் வரும், சோர்வு வரும், இழைப்பு வரும், உட்காருவோம், எழுந்திருப்போம். இது நம்முடைய காரியங்கள். தெய்வம் அப்படி கிடையாது. தெய்வங்களை மனுஷன் ஒரு உருவமாக உண்டாக்கப்பட்டு தூங்குவது போல ஒரு காட்சியை கொடுக்கலாம், நடப்பது போல ஒரு காட்சியை கொடுக்கலாம், பறப்பது போல ஒரு காட்சியை கொடுக்கலாம், அமர்வது போல ஒரு காட்சியை கொடுக்கலாம். ஆனால் இவரோ யார் கிடையாது? உறங்குவதும் கிடையாது, தூங்குவதும் கிடையாது, சோர்ந்து போவதும் கிடையாது, இளைப்படைவதும் கிடையாது, அமர்வதும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சொன்னாதான் ஆமென் சொல்லுங்க. படிச்சா எப்படி இருக்குங்களா? தேன் மாதிரி இருக்க அவருடைய வார்த்தை. உங்கள் நிமித்தமாய் அவர் அமர மாட்டார். உங்களை உயர்த்துற வரைக்கும் நோ ரெஸ்ட். என்ன கிடையாதுங்க, ரெஸ்டே கிடையாது. தெரியுங்களா? வீட்டில் பண்ணவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் இல்லாமல் உழைப்பாங்க. எதுக்காக? தனக்காக, குடும்பத்துக்காக, ஃபியூச்சருக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது போல பண்ணுறவரு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடினா நமக்கு என்ன வர? நமக்கு சோறு வரும், இழைப்பு வரும். ஆனால் அவருக்கு என்ன வராது?
சோர்ந்து போவதும் இல்லை, நிலைப்படைந்து போவதும் இல்லை. இதை அறியாயோ, இதை கேட்டதில்லையோ? கேட்டு கூட என்ன பண்ற, கேள்வியாகவே வாழ்கிறது. இருக்கிறாரா? போறேன், அவர் தான் இருப்பாரு. போன ஒரு 10 பேர் வச்சிருக்குன்னா கூட பெரிய ஒரு மைக்க போட்டாரு, போன ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வாங்கி வந்துட்டாரு. நான் யோசிப்பேன், அதுக்கு எதுக்கு இதெல்லாம்? இருக்கிறவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், தூங்காதவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், உறங்காதவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எப்பேற்பட்ட பெரிய மனிதனா தூங்குவார் அல்லவா, உறங்குவார் அல்லவா? ஆனால் நான் சொல்கிறது எவ்வளோ? தூங்காதவர், உறங்காதவர், சோர்ந்து போகாதவர், இலைப்படையாதவர், அமராதவர். அமராதவர். இத்தனை குணம் படைத்த, இத்தனை தன்மை படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமே, நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வழிபட வேண்டும்? அதே அதிகாரத்தில் வாசிப்போம். 8 5 வாசிக்கப்போம். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் 6 வாசிப்பு. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருங்கள். நீங்கள் அமெரிக்கா இராதிருங்கள். இருக்கலாகாது. அமெரிக்கா இருக்கலாகாது அப்படின்னா அர்த்தங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா தூங்காதவர் என்ன பண்ணுங்க, தூங்கிட்டாரா என்ன பண்ணுங்க, தூங்காதவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும். என்ன பண்ணணும், நம்ம அமெரிக்கா என்ன பண்றோம், நம்ம தூங்கிட்டா போல அவர் தூங்குறாரு, நம்ம தூங்கிடுது. என்ன பண்றது, அவர் தூங்குறாரு, என்ன இருக்கு, ஐயா தூங்குறாரு, அவர் தூங்க மாட்டார், என்ன பண்ண மாட்டாரு. அவர்கிட்ட அமெரிக்கா இருக்காது. கர்த்தரை எக்காலம் சோதரிப்பே சிங்க கேப்பியா சோதரம் பண்ணாரு, சிங்கத்துக்கு வாய் என்ன பண்ணாருங்க, அமெரிக்கா இருந்தாரு சொல்லு பார்க்கலாம். தானே என்ன பண்ண, அமெரிக்கா இருந்தாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பவுலும் சீலாவும் சிலை என்ன பண்ணாங்க, அமெரிக்கா கையை கால் கட்டினாங்க, பாடி. நம்ம என்ன பண்றோம், லாக்டவுன் தான் அமைதியா இருந்தோம், திறந்து பிற்பாடு என்ன பண்றோம், அமைதியா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த லாக்டவுன் பெரிய ஒரு பிரச்சனையை வச்சிருக்கு. இது ஒரு பெருசா மனுஷன் நான் போட்டோம், அப்படி இப்படி நான் போட்டு வெளியே வந்த மாஸ்க் கொண்டு வரணும். என்னது இதெல்லாம் இங்க அமெரிக்கா இருக்காது. என்ன பண்ணாதீங்க, அமைதியா இருக்காதீங்க. தேவனை பரலோகம் போனா என்னதாங்க வேலை, துதிப்பு தான் வேலை. கேள்வி பெண்கள் சேராபெண்கள் புகழ்ந்துகிட்டே இருப்பதாங்க வேலையா இருக்கு. அதுதான் அந்த வந்து வேலை, எந்த வேலைங்கிறது கிடையாதுங்க. அங்க போனா என்ன வேலை சொல்லுங்க, இங்கதான் 1000 வேலை இருக்குது நமக்கு. அங்க கிடையாதுங்க, ஒரே ஒரு வேலை என்ன, அவரை துதிப்பதுதான் வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. பரலோகம் முழுமையை துதிக்கிற சத்தம் தான் தொலைத்துக் கொண்டிருக்கு. காரணம் என்ன, அவர் சோர்ந்து போகாதவர், அவர் இணைப்படையாதவர், அவர் உறங்காதவர், அவர் தூங்காதவர். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கை அமெரிக்கையாக அமைதல நம்ம நம்போ. மறுபடியும் வாசிக்கிறது. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. இங்கே பார்க்கிறோம், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே. யார் இவர்கள்? பிரஸ்தாபம் பண்ணாங்க, அவரை பத்தி சொல்றது, அவரை பத்தி என்ன பண்றதுக்கு சொல்வது. தேவ ஜனங்கள் எல்லாம் இதெல்லாம் செய்யணும். என்ன பண்ணுங்க, அவர் யார் என்று பார்த்தோம். 5 விதமான காரியத்தை அவரிடத்தில் பார்த்தோம். நம்மிடத்தில் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பதை பார்த்தோம். நம் வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இரண்டாவது என்ன பண்ணக்கூடாதுங்க, வீட்டில் எப்படி அமைதியா என்ன பண்றாங்க இருக்கவே கூடாது. தேவனை வந்து அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில பண்ணுங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சொல்லிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பதான் தேவன் அற்புதம் செய்வார். சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவருடைய சகோதரனுக்கு பலவீனமா இருக்கிறாரு, அவருக்காக யோசித்த போது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். யார்கிட்ட சொன்னதே நம்ம யார்கிட்ட சொன்னோம், ஏன்னா அவர் உறங்காதவர், அவர் தூங்காதவர். அவர்கிட்ட சொல்ல வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை. அவருக்கு என்ன இழைப்பு வந்து விடுகிறதா, சோர்ந்து விடுகிறாரா? இல்லை, அவர்கிட்ட சொல்ல வேண்டியது நாம் இரவு பார்க்க வேண்டாம், பகல் பார்க்க வேண்டாம், உடனே அவரிடத்திலே சொல்ல வேண்டும். அமெரிக்கையாக இருக்கலாம் சொல்லிடுங்க. பிரச்சனை யார்கிட்ட சொல்லிடுங்க, அவர்கிட்ட சொல்லிடுங்க. அமெரிக்கா இராதபடிக்கு சொல்லுங்க. அடுத்த வாசிக்க பார்க்கலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருந்தார். உட்கார வைக்காது. அவர் யாரும் உட்கார மாட்டார். நம்ம என்ன பண்றோம், இல்ல எனக்கு நானும் உட்காந்துக்கிறேன், நீங்களும் உட்காந்துங்க. என்ன பண்ணுங்க, நானும் உட்காந்துக்கிறேன், அவரெல்லாம் அமர விடாது.
அவர் அவர் அமராதவர். நம்ம நினைச்சுக்கணும் அமர்ந்துட்டு அவருக்கு நான் ரிலாக்ஸாக இருப்பார், நான் என்ன பண்ணுறேன் ரிலாக்ஸாக இருந்துட்டு மெதுவாக வரேன். இல்லை, தேவ தன்மை தெரிந்து கொண்டால் விடவே மாட்டோம். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் புகழ்ச்சியாக்குற வரைக்கும் விடக்கூடாது. அவர் என்ன பண்ணக்கூடாதுங்க, அவர் என்ன செய்யப்படியா இவங்களை புகழ்ச்சியாக்க அழைத்திருக்கிறார். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்திலே பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் புகழ்ச்சியாக்கினாரே. ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த தாவீதை புகழ்ச்சியாக்கினாரே, எஸ்ஸரை புகழ்ச்சியாக்கினாரே, ரூத்தை புகழ்ச்சியாக்கினாரே, யோசேப்பை புகழ்ச்சியாக்கினாரே. அதுபோல் நம்மை அற்பமான நம்மை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர விடாதீர்கள். ஏன் கேட்டா அவர் யார்? அவரு அமராதவர், உட்கார மாட்டார். சோர்ந்து போய் டயர்டா இருக்கிற மாதிரி யோசிச்சு போனோம். அப்படியே என்ன பண்றோம், ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணுறது, ஆடி ஒரு முறை இப்படிதான் நம்ம வைக்கலாம். என்னதுங்க, வாரந்தோறும் வரணும், தேவனை பாடணும், ஆராதிக்கணும். இப்போ நல்லா ஆயிடுச்சு, காலையோடு முடிஞ்சிருது. அதுக்கு காலையோட பப்பரால் இப்போ காலை அடிச்சிட்டார். இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம். பெரிய கொரோனா வந்து என்ன பண்ணோம், இன்னும் நம்மள பெருசாக தடுத்துட போகும். இவ்வளோ எண்ணம் பார்த்தீங்களா, நமக்கு என்னமா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு இது பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து நான் படிச்சுக்க. இந்த கொரோனா வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை காட்டினா படிச்சுக்க, நம்ம எல்லாரையும் தூரமாக்கி இதே நமக்கு வாய்ப்பாயிடுச்சு. அதுக்கு தூரமாயிட்டு என்ன பண்ணுங்க, அவர் என்ன பண்ணுங்க, அவர் அமர்ந்துட்டாரா? கொரோனான்ட்டு அமர்ந்துட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அமராம என்ன பண்றாங்க, நம்மளை வந்து கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வருகிறார். நம்மை சுற்றி பாதுகாத்து கொண்டு வருகிறாரே, வேலி அடித்து வைத்திருக்கிறாரே. அதனால் அவரை குறித்து யோசிக்கும் போது அவர் என்ன பண்ணல, லாக்டவுன் அவர் லாக்காட்ட நினைக்காதீங்க. அவர் என்ன பண்றாங்க, உலாவின் தான் இருக்கிறார். உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உறங்கல, அவர் என்ன பண்ணாங்க, உலகத்தை லாக்டவுன் பண்ணி தூக்கிட்டார். அவரு யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் நினைப்பாங்க, காணுங்க அவரு லாக்டவுன்ல எழுதுறாரு, போய் ரிலாக்ஸா உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் உண்டாக்குறார் இல்லையா? பூமியின் கடையாந்தரங்களை உண்டாக்கினவர் யாராய் இருக்கிறார்? அனாதி தேவன். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படையான தேவனாய் இருக்கிறாரே, அமராதவராய் இருக்கிறாரே. இப்பேற்பட்ட தன்மை உள்ளவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அமெரிக்கையா இருக்கக்கூடாது. எப்படி கூடாதுங்க? அமைதலா இருக்கவே, துதிக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். எந்த சூழலும் சோதரிக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறையிலே பாடி துதித்தார்களே, சிங்கக்கெபிக்கும்பாக அவனை அழைக்கும்படியாக சிங்கக்கெபிலே போடும்படியான ஒரு கட்டளை வந்த போது கூட அவன் துதிக்கின்ற மனுஷனாக இருந்தானே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைராக்கியமாய் வாழ்ந்தார்களே, அது போல வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். லாக்டவுனுக்கு அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் அவர் இருந்துட்டு தான் இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டோம் நமக்கு லாக்டவுன், அவருக்கு என்ன பண்ணாங்க, லாக்டவுன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பரலோகத்தில் போய் நான் என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாசமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார். அவரு இல்லை, அப்படி சொல்லவில்லை. விதம் உறங்காதவரும் தூங்காதவரும் இலைப்படையாதவரும் சோர்ந்து போகாதவரும் அமராத தேவன். எவ்வளவு பெரிய ஒரு தன்மை அவருக்குள் இருக்கிறது, எப்பேற்பட்ட ஒரு வல்லமை அவருக்குள் இருக்கிறது. அடைய நினைப்பாங்க, சிறு விழப்பட ஆரம்பிச்சு தொங்கிட்டு பாவமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அப்படி கிடையாது. என்ன கிடையாதுக்கு, அவருடைய வல்லமை, அவருடைய செயல்களை பார்த்தாதான் நம்ம உற்சாகம் அடைய முடியும். எனக்காக தேவன பண்ண மாட்டாங்க. அதை மறுபடியும் வாசிக்க 7ஆம் வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அவர் அமர்ந்திருக்க விடாதீர்கள். இது வரைக்கும் புகழ்ச்சியாக்கணும் தான் அவர் அழைச்சிருக்கிறார். அமை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்ன அழைச்சிருக்கிறாருங்க சொல்லுங்க. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன். புகழ்ச்சியாக்கணும் தேவன் அழைத்தார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் புகழ்ச்சியாக்கப்பட்டதா. ஆரம்பம் அற்பமா இருந்ததுக்கு அடிமையா இருக்கப்பட்ட யோசேப்பு எத்தனை புகழ்ச்சி தெரியுங்களா? பார்வோனுக்கு அடுத்தவனாய் புகழபடியாக தேவன் யோசேப்பு உயர்த்தினாரே. ஆண்களை வைத்து தாவீதை குறித்து பார்த்தோம் அல்லவா, எப்படி புகழ்ச்சியாக்கினார் அவரை. எஸ்ஸரை பார்க்கிறோம், எவ்வளவு புகழ்ச்சி. ரூத்துடைய வாழ்க்கை பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு புகழ்ச்சி. அதுபோல வாழ்க்கை செய்யக்கூடாது, பிரசவப்படுத்த வேண்டும். தேவனுக்காக எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அவர் புகழ்ச்சி அடைந்தார்கள் சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோசேப்பு எப்பேற்பட்ட ஒரு புகழ்ச்சி பெறுவதற்கு முன்பாக அவன் எப்படி வாழ்ந்தான், ரூத்தின் வாழ்க்கை பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட இந்த புகழ்ச்சி பெறுவதற்கு காரணம் என்ன, அவன் என்ன செய்தான், தன் தேசத்தை விட்டு விட்டான். ஆபிரகாம் எப்படி தேசத்தை விட்டு வந்தாரோ, மோவாபிய பெண்ணா இருந்தாலும் கூட தேசத்தை விட்டு விட்டான், உறவை விட்டு விட்டான். தகப்பனையும் தாயும் ஒரு பெரிதாக எண்ணாதபடிக்கு தேவனை எண்ணினார்கள். அதனால தகப்பன தாயை கணப்படாதீங்க, கணப்படுத்த வேண்டும்.
கனப்படுத்தணும், கனவீனமா யோசிக்க கூடாது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எருசலேமை செய்யும்படியாக அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லிட்டார். பைபிள்ல கிளியரா சொல்றாரு பாருங்க. ரகசியத்தை தான் சொல்லிட்டாரு தேவன். இந்த வசனங்களை நேற்று ஒரு வீட்டில் பிரேயர் நடத்தும் போது இப்படிப்பட்ட வசனம்லாம் இருக்கு, நாங்க படிச்சிருக்க விலங்குலையே. அமராம ஏதோ படிச்சு அமராம படிச்சுட்டு போயிட்டோம், அமர்ந்திருக்க விடாமல் படிச்சுட்டு போயிட்டோம். இதுல கூட அர்த்தம் இருக்கா? அவர் அமராமல் இருக்கிறார், நான் என்ன பண்ணக்கூடாதுங்க? அவரை அமர விடக்கூடாது. எது வரைக்கும் விடக்கூடாது? என்னை உயர்த்துகிற வரைக்கும், உயர்த்துற வரைக்கும் விடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அவருக்கு தெரியும் நம்ம எந்த நோக்கத்தோட வரணும். யாருக்கு தெரியுங்க? அவருக்கு தெரியுங்க. அவருக்கு தெரியும். அவருக்குடைய புகழ்ச்சிக்காக வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை தெய்வம் சந்திப்பான். என்ன பாரு, அழக பாரு, என்ன பண்ண மாட்டாருங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டார். என்ன பண்ண மாட்டாருங்க? அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு எனக்கு அதை கொடுத்தா அவருக்கு மகிமையா இருப்பேன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அன்னைக்கு என்ன பண்ணாம நைஸா என்ன பண்ண வந்துட்டு வயிற்று வலிக்காக வயிற்று வலிக்கிறது தீர்த்து என்ன பண்ணாங்க போயிட்டாரு. அப்படி அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுத்தா அவர் மகிமைப்படுவார் என்று யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இதை அறிந்து இதை புரிந்து இது வாழும்படியாக தம்மை ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு தெரியும். அநேக ஜனங்கள் வந்தார்கள், சிந்தை அறிந்தாரே. அங்கே பார்க்கிறோம், யூதர்களுடைய அந்த கூட்டத்தில் பார்க்கும் போது அவர் சமூகத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கும்படி மக்கள் வந்தார்களே, அவங்க சிந்தைகளை அறிந்திருந்தார். அதனால் நான் தேடி வருகிறேன். சிந்தை யார் அறிவார்? தேவன் அறிவார். அதனால் இன்றைக்கு இந்த காரியம் நல்லதெல்லாம் முடியும். ஆமென் சொல்லுங்க. என் நியாயம் எட்டலையா? எட்டி விட்டது. ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7 வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ள இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய என்னதுங்க? ஒன்று பிரசாவப்படுத்தணும், இரண்டாவது அமரவிடக்கூடாது, மூன்றாவது என்ன பண்ணணும்? கூப்பிடுற மனமும். சொல்லுங்க, இந்த குரவு இருக்கணுங்க. தெய்வத்துக்கிட்ட வந்து ஏதோ வந்தோம் போனோம் இங்க வந்துட்டு போறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உறவு அவர்கிட்ட உறவு இருந்துகிட்டு இருக்கு. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். எப்படி நியாயம் செய்வாரு? சீக்கிரமா முடியும் பிரச்சனை எல்லாம். எந்த அனுபவத்தில் இருக்கணும்? நானு அவரை அமர விடாம அவரை பிரசவப்படுத்தணும். என்ன பண்ண? நானு அவர் என்ன பண்ணும்? பிரசவப்படுத்தணும். இரவும் பகலும் கூப்பிடுகிற அனுபவம் எல்லாம் வரணும். அப்பதான் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். சீக்கிரமா பிரச்சனை முடியணும்னா இந்த அனுபவம் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து ஒரு கட்டளை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. கண்மூடித்தனமெல்லாம் தேவன் செய்ய மாட்டார். எதுக்கு தாமதமாகிறது? இந்த அனுபவத்துக்குள் வராதபடினால் தான் எனக்கு தாமதமாகிறது. அவரை பிரசாப்படுத்துவது கிடையாது. அவருடைய நம்முடைய வாழ்க்கை அவரை கூப்பிடுவதும் கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட இரவு பகலும் செய்யும்படியாய் கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்து ரொம்ப அருமையான ஒரு ஓமையாக சொல்கிற ஒரு காரியம். முதல் வசனம் வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். பார்த்தீங்களா? அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. அதுபோல அவர் சோர்ந்து போகாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம என்ன பண்றோம்? கொஞ்ச நாள் நல்லா இருந்தா ஆராதனை, அதுக்கப்புறமா சோர்ந்து போகாமல் இருக்கும் படிக்கிற செய்கிறார். ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒரு கதை. சோர்ந்து போகாமல் இருங்க, நியாயம் செய்வேன், பிரச்சனை எல்லாம் மாறும். ஏன்னா நான் இளைப்பற மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் உறங்க மாட்டேன், நான் உட்கார மாட்டேன். நான் உனக்கு நியாயம் செய்வேன், நான் உனக்கு நியாயம் செய்ய போறேன், உனக்கு நீதி செய்ய போகிறேன், உன்னை புகழ்ச்சியாக்க போறேன். அதனுடைய மைண்ட்ல இருக்கிறது அந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். அதுக்காக ஒரு கதையை சொல்றார்.
அந்த கதையில பார்த்தீங்கன்னா அந்த நபரை குறித்து பார்க்கிறோம். அந்த பட்டணத்தில் 2 வாசிகள். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடிக்கு வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான். முடிஞ்சு போச்சு. யாருக்கு? தேவனுக்கு பயப்படாதவங்க, மனுஷனை மதிக்காத அந்த கல்லான இருதயமே வந்து பாருன்னா அந்த விதவைக்கு நியாயம் செய்ய எண்ணம் கொள்ளும் போது நம் தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், நம் தேவன் நமக்காய் மனதுருகிற தேவனுக்கு, நம் தேவன் சிறுமையான நம்ம நினைக்கிற தேவனுக்கு அவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரம் எனக்கு நியாயம் செய்வார், என்னை புகழ்ச்சியாக்குவார், என்னை சிறப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை செழிக்க செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை பின்பற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? இரவும் பகலும் கூப்பிடுகிற மக்களாக, அமைதலா இல்லாதபடிக்கு அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற மக்களாக, அவருக்காக நம்மை முழுமையை ஒப்புக்கொடுக்கிற மக்களாக, ரூத்தை போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாமியாகி நகோவை நம்பி கடந்து வருவது போல நாம் தேவனை நம்பி கடந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் சீக்கிரத்தில் அந்த பிரச்சனைக்கு மாற்றுவார். என்னமாய் முடியும் என்று யோசிக்கிற அந்த காரியத்தை சீக்கிரத்தில் முடிக்க போகிறார். நியாயம் எட்டவில்லையோ, நியாயம் எட்ட போகிற சீக்கிரத்தில் புகழ்ச்சி வரவில்லையோ, மேன்மை வரவில்லையோ, நன்மை வரவில்லையோ, சுகம் கிடைக்கவில்லையோ, சீக்கிரத்தில் தேவன் சுகத்தை கொடுக்க போகிறார். இந்த அனுபவத்தில் செல்லும்படியே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரை சார்ந்தே வாழ வேண்டும், அவரை நம்பியே வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அவரை சார்ந்து வாழ்வதுதான் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை சார்ந்து நான் வாழ்வேன் அப்பா, உம்மை நோக்கியே நான் பார்ப்பேன் ஆண்டவரே. இரவும் பகலும் கூப்பிடுகிற அந்த ஒரு அனுபவத்தில் நடத்தும்படியாகும் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மை சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. உம்மை சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. விடியல் வருமே, வெளிச்சம் பெறுவே, பயமும் விலகும், புது தெளிவும் அறிவே. உம்மை சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. உம்மை சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. விழிகள் கண்ணீர் துளிகள் அவை விலகும், வலிகள் மனவலிகள் அவை அகலும், துளிகள் கண்ணில் துளிகள் அவை விலகும், வலிகள் மனவலிகள் அவை அகலும். உம்மை சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. உம்மை சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. உம்மை சார்ந்து வாழ்வேன் அப்பா, உம்மை நோக்கியே நான் பார்ப்பேன். காரணம், நீர் உறங்காதவரும் தூங்காதவரும் சோர்வடையாதவரும் இலைப்படையாதவரும் அமராதவரும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். செயல்களை நாங்கள் தியானித்தோம் ஐயா. நாங்கள் உண்மையை சார்ந்து வாழ்வோம், இரவும் பகலும் உண்மையை நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையா உடனே சமூகத்துக்கு நாங்கள் சொல்வோம், உண்மை பிரஸ்தாபப்படுத்துவோம். நாங்கள் நாமத்துக்கு அமெரிக்கையே இருக்கக்கூடாது ஐயா. அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தபடியான ஒரு வாழ்க்கைகளுக்கு தார் ஆசீர்வதியும் ராஜா. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் அந்த பிரச்சனை மாறும், சீக்கிரத்தில் சுகத்தை தேவன் கொடுப்பார், பலவீனத்தை எடுத்துக் கொள்வார்.
சீக்கிரமாக நியாயம் வெட்டிவிட்டது, நியாயம் வெட்டிவிட்டது. அநீதியான ஒரு வாழ்க்கை வருகிற பிரச்சனைக்கு நியாயத்தை தேவன் செய்ய போகிறார். தேவன் செய்யும்படி இறங்கியிருக்கிறார். உறங்காமல் இதுவரைக்கும், தூங்காமல் இதுவரைக்கும், சோர்வடையாமல் இதுவரைக்கும், இளைப்படையாமல் இதுவரைக்கும், அமராமல் இதுவரைக்கும் இருந்தவர் இனியும் அப்படித்தான் இருக்க போகிறார். கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்க போகிறார். நம்மை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், நம்மை சிறப்படுத்தும் வரைக்கும், நம் நீதி பிரகாசத்தை போலவும், நம் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் எரிய மட்டும் அமராமல் இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறபடினாலே நாம் அமெரிக்கையாய் இல்லாதபடிக்கு தேவனை இன்னும் அதிகமாய் ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறார். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை மாறும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களையும்